18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? தமிழ்நாடு முழுக்க எங்க பார்த்தாலும் இன்னைக்கு என்னப்பா பேச்சுன்னு கேட்டீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரமும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருகை தந்த பிரதமர் மோடி தொடர்பாக தான். என்ன வரவேற்பு, பயங்கரமான வரவேற்பு. ஓதுவார்கள் பாடல் என்ன, அபிஷேகம் என்ன, தீபாராதனை என்ன, வழிபாடு என்ன, ஏகப்பட்ட விஷயம் களை கட்டியிருக்கு. ஒரு இட்டு பார்ப்போமா? எங்க பார்த்தாலும் உற்சாக வரவேற்புல பிரதமர் திக்கு முக்காடி போயிருக்கிறார் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு விழா குளம் ஒன்றுக்கு கங்கை கொண்ட சோழபுரம். இப்ப என்னன்னா ரோட் ஷோல ஒரு வயசான அம்மா ஆடி இருக்காங்க பாருங்க. ஆட்டம், பயங்கர ஆட்டம். பிரமாதமா இருந்துச்சா? அப்படியே வண்டியை டெல்லி கூடுவோம் வாங்க. டெல்லியில வயசான தம்பதி ஒருத்தங்க பழைய இந்தி பாட்டுக்கு ஆட்டம் போட்டிருக்கிறாங்க. மக்கள்லாம் அப்படியே கண்ணிமைக்காம பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க. பிரமாதமா இருந்துச்சா? அடுத்து அசாத்திய திறமை கொண்ட ஒரு சாதாரண மனுஷனை பார்க்க போறோம். என்னப்பா அப்படி அசாத்திய திறமைன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், யார் பாட்டு யாருடைய குரல் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். இங்க ஒரு மனுஷன் என்ன பண்றாருன்னா, ஏஆர் ரஹ்மான், சங்கர் மகாதேவன் கிட்டத்தட்ட ஒரு 21 பாடகர்களுடைய வாய்ஸ்ல 55 செகண்ட்ல பாட்டு பாடி அசத்தி இருக்கிறார். हवाएं खोई हुई सी अब सारी दिशाएं बदली हुई सी अब सारी अदाएं जागी उमंग है धड़क रहा है दिल सांसों में तूफान होठों पे नगमे आंखों में सपने हैं सपनों में बीते हुए सारे वो लम्हे जो மனசுக்கு பிடிச்ச தலைவர்களை தினமும் செய்திகள்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி அப்பழுக்கற்ற அன்பா இருக்கும். பாருங்க அந்த காட்சியை. வர நான் எப்படியாவது தண்ணியை நிறுத்திடுறேன். காஞ்சிபுரத்து கழிவு நீரை ஏரிக்கு வரது பாருங்க. இந்த கலை நிகழ்ச்சி நடத்துறது, துண்டு பிரசுரம் கொடுக்கறது, நாடகம் நடத்துறது, இது மாதிரி எல்லாம் விஷயங்களை பண்ணி எதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கன்னா அப்பதான் மக்களுடைய கவனம் அந்த பக்கம் திரும்பும். உண்மையிலே கொஞ்சமாச்சும் கவனிப்பாக அப்படின்ட்டு இருக்குதா. இப்ப என்னதுக்கு இதை சொல்ல வரேன்னா, புதுச்சேரியில் அப்படித்தான் இளைஞர்கள்லாம் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி கடல் பாதுகாப்பு தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அலைச்சறுக்கு போட்டிலாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே பாஞ்சு வர அலையிலேருந்து அப்படியே சறுக்கி அப்படி போய் விளையாடுவாங்க. பிரமாதமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணா, கலிஃபோர்னியாவில் நாய்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அலைச்சறுக்கு விளையாண்டு சும்மா உடல்நிலை சரியில்லை என்று சொன்னேன். ஆனால் பெருவாரியாக அரசின் சார்பிலே பிரதமரை வரவேற்பதற்கு பிரதமருக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கொண்ட அரசு இந்த அரசு என்பதற்காகத்தான் அமைச்சர்கள் பெரும்பாலானோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். பிரதமர் கூட வருகையின் குறித்து உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் மருத்துவ சிகிச்சையில் இருந்தபோது கூட மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் பிரதமருடைய வருகையை குறித்து தலைமைச் செயலாளரோடு கலந்து ஆலோசித்திருக்கின்றார். இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கின்ற அவர் நாட்டினுடைய பிரதமர் என்ற வகையிலே பிரதமருக்கு உண்டான அந்த மதிப்பும் மரியாதையும் என்றைக்கும் வந்தாரை வரவேற்கும் இந்த தமிழ்நாடு விருந்தோம்பலுக்கு சிறந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் அப்படிப்பட்ட பாகுபாடு காட்ட மாட்டார். வேற வழியில் அவருக்கு மனு கொடுத்தனர் தான் வேலை. மனு என்ன கொடுத்தாருன்னு யாருக்கு தெரியும்? திருமாவளவனை குறைச்சு எடை போடுறீங்க. தேர்தல் அரசியல் வேணான்னு முடிவெடுக்கிறதுக்கு இப்படின்ற அளவுக்கு டைம் போதும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு பொங்கி என்ன எழுதிருக்கிறாரு அப்படின்னா, ஏன்
நான்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் அவங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, இவங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்களே, ஏன் எனக்கெல்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தது எப்போ சொன்னோம் அப்படிங்கிறாங்க. நீ சொன்னதான் நாங்கள் எங்கேயுமே சொல்லலையே. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்கன்னு சொன்னோமா? டிபேட் நடந்தா இல்லையா? 4 பேர் சொல்றாங்களா இல்லையா? என்னையே கேட்கறாங்கல்ல, ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்கறாங்க. அப்புறம் எனக்கு கோபம் விடுமா? ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதினாரா? கேட்கும்போது நான் 35 வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், 25 வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன். அது என்னன்னா அவங்க அது அல்ல, முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது புதுசா இது புதுசாக இல்லை. நீங்க ஆசைக்காக நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு வாங்க எல்லாம் சுட சுட சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்களாம். ஆமா ஆமா, அவரு பச்சை துண்டு போடுவாரு, கலப்பையெல்லாம் தூக்கிட்டு போவாரு. எப்ப பார்த்தாலும் நானும் விவசாயி தானே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவர் எந்த நிலத்துல எங்க எப்ப ஏர் உழுதாரு, எப்ப விவசாயம் பார்த்தாரு கேட்டு பாருங்க. விவசாயத்தை பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. யாரு என்னன்னு பாருங்க. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் என்று உணர்ந்த விவசாயி தலைவர் கலைஞர். பச்சை துண்டு விவசாயி தான் பழனிசாமி. அவருக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது, போர்ல கலப்பையை போட்டு வருவாரு. எந்த நிலத்தில் இறங்கி உழுந்தார் அவருக்கே தெரியாது. நிலத்தில் இறங்கி எப்படி உழுதுன்னு தெரிஞ்சு அதுவும் அவருக்கு தெரியாது. நான் கூட பார்த்துருக்கேன், அவர் பார்த்து உருட்டல் திரட்டல் இங்கே இருக்கிறதா அங்கே இருக்கிறதா? உருட்டல் பிறப்பதற்கெல்லாம் சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி, விஜயபாஸ்கர் தான். அதிமுக இத்தனை அணியா இருக்கு, அத்தனை அணியா இருக்கு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்ப அதிமுக பாஜக கூட்டணியா பார்த்து அப்படி சும்மா நடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு பார்த்துக்க. அப்படி வலுவான ஒரு அணியா உருவாயிருக்குது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். எழுதினவங்க இனிமேல் தமிழகத்தின் எதிர்காலம் எடப்பாடியார் தான், ஆட்சிக்கு வரும்போது அனைத்து அண்ணா தான் சொல்லிட்டு இப்போ பல்வேறு மாவட்டங்களை கடந்து இன்னைக்கு வந்துட்டாங்க. மாண்பு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்தாங்க. நமது இயக்கத்தின் சார்பில் அனைத்து அண்ணா முன்னேற்றத்தின் சார்பில் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் போய் அவரை வரவேற்கிற ஒரு மகத்தான வாய்ப்பை புரட்சி தமிழ் எடப்பாடி எனக்கு அளித்தார். அதுபோக அண்ணன் வந்து அங்கே திருச்சியில் பார்த்து அவரை சந்தித்து பேசியிருக்காரு. வலுவான கூட்டணி அமைஞ்சிருக்கு. இதை பார்த்து திமுக கூட ரொம்ப கலந்து போச்சு. இப்படி ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்க பெரிய புயல் அடிச்சு லைட்டா இப்பதான் ஓய ஆரம்பிச்சிருக்கு மதிமுகல. அந்த சமயத்துல தான் மல்லை சத்யா உண்ணாவிரதம் இருக்கிறார். இந்த உண்ணாவிரதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு துரை வைகோ கிட்ட மக்கள் கேட்டிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாப்போமா. உண்ணாவிரதம் இருக்க போறாருங்களா? உண்ணாவிரதம் பொறுத்த வரைக்கும்னா உடல் ஆரோக்கியத்துக்கோ மன ஆரோக்கியத்துக்கு நல்ல விஷயம். தயவுசெய்து இருக்க சொல்லுங்க, ஒரு நாள் இருக்க சொல்லுங்க, உங்களுடைய வாழ்த்துக்கள். அதே வேளையில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதிக்கு போறாரு. ராஜேந்திர சோழனுடைய அந்த அந்த கங்கை கொண்ட சோழபுரம் இது போறாரு. அந்த கோயிலா இருக்கட்டும், அந்த நம்முடைய மன்னர் ராஜேந்திர சோழ மன்னராக இருக்கட்டும், அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது, அந்த நிகழ்வுக்கு போகும்போது அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையாக நம்ம பார்க்குறோம். நம்ம கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அரசியல் ரீதியாக நம்ம வந்து வேறுபடலாம். ஆனால் அந்த ஒரு நாட்டின் பிரதமராக அந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் அவரை வந்து செலவழித்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா அது நமக்கு பெருமை. ராஜேந்திர சோழனுக்கு பெருமை, நமக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமையை நம்ம பார்க்கணும். இதில் போய் கீழடிக்கு வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதுக்காண்டி இதுக்கு வரவரை போய் நம்ம போய் வரக்கூடாதுன்னு சொல்கிறதோ, இதில் எப்படி நீங்கள் கலந்துக்கலாம்னு சொல்கிறதோ அது நல்லா இருக்காது. இந்த தூள் படத்துல இதெல்லாமா நைட்டு ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எட்டி உதைக்கிட்டு போற அந்த சீட் இருக்குல்ல, அப்படி ஒரு சம்பவம் மகாராஷ்டிரால நடந்திருக்கு. 70 வயது மூதாட்டி பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய பாம்பு அசால்ட்டா இப்படி தூக்கி வெளியில வர்றாங்க. இது பார்க்கறதுக்கு வேணா பிரமிப்பா இருக்கலாம், ஆனா அது ரொம்ப ஆபத்து. இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே வனத்துறைக்கு தகவல் கொடுங்க. हे करू नको आई आई
இந்த சாலை விதிகள்லாம் எதுக்கு போடுறாங்க? எல்லாம் நம்ம உயிர் பாதுகாப்புக்கு தான் போடுறாங்க. நவி மும்பையில் பாருங்க, ஆட்டோல ஒருத்தர் உள்ள உட்காராம வெளியில ஆட்டோவை அப்படி கட்டி பிடிச்சிட்டு ஆபத்தான முறையில் பயணம் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல யாரும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு போக்குவரத்து காவலர்கள் அறிவுறுத்துறாங்க. ஒளிஞ்சுக்கிறது, ஷூக்குள்ள ஒளிஞ்சுக்கிறது, ஏசிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறது, இப்படி இடத்தெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்குது. வீட்டுக்குள்ள 11 பேர் ஒரே இடத்துல அப்படியே அப்படி இருந்திருக்கிறாங்க. பார்த்து ஷாக் ஆயிருக்கிறாரு வீட்டு உரிமையாளர். உலகத்திலேயே ஆபத்தானவங்க யாரு அப்படின்னு கேட்டா மனுஷங்களா தான் இருக்க முடியும். கடல்ல போய் குப்பையை கொட்டுவாங்க, ஆத்துல கொட்டுவாங்க, காட்டுல கொட்டுவாங்க. இப்ப என்னப்பான்னா எவரெஸ்ட் சிகரத்துல கிட்டத்தட்ட 12,000 கிலோ குப்பை இருக்கான். சுற்றுச்சூழல் ஆர்வலாம் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏவுகணை நாயகர் குடியரசு முன்னாள் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. அப்துல் கலாம் அப்படின்னு அந்த பேரை கேட்ட உடனே உங்க வாழ்க்கையில என்னென்ன ஞாபகத்துக்கு வரும், அவருடைய பொன்மொழிகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? அப்துல் கலாம் வந்து எல்லாரையும் கனவு காண சொல்றது இளைஞரோட ரோல் மாடலா இருந்தாங்க. அவர் பர்த்டே அன்னைக்கு தான் நானும் பிறந்தேன். அதனால அவர் பர்த்டேவும் ரொம்ப ஸ்பெஷலு. நல்லா எல்லாரும் கனவு காணுங்க அப்படின்னு சொன்னதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அக்னி சிறகுகளை புக் வந்து எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ நீ ஃபெயில் ஆகிட்டாலும் ஃபால் டவுன் ஆகக்கூடாது. ஸோ இம்ப்ரூவ் பண்ணி திரும்ப அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அவர் எழுதின புக்கு, அந்த புக்கு அக்னி சிறகுகள் அதெல்லாமே படித்தாலே ஒரு யங்ஸ்டர்ஸுமே தடமாறி போகிற யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாலுமே நல்ல ஒரு வழிக்கு வருவாங்க. ஒரு பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட வந்து கல்வி தான். தூங்குங்க விழித்திருக்குன்னு சொல்லாமல் கனவு காணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கனவு காணுங்கன்னா நம்மளால் முடியும், நாம் எல்லாத்திலையும் வெல்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கையில் நல்ல கனவுகளை காண வேண்டும். கனவு உங்களை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம இந்தியாவை வல்லரசு நாடாக காட்டுற விஷயங்கள்ல ஒரு விஷயம் ஆயுதப்படை. அதில் தேசிய ஆயுத களஞ்சியத்தில் இந்தியாவும் பேர் எடுக்கிறதுக்கு நம்மளோட அக்னி போன்ற வீராங்கனைகள் ஏவுகணைகள் வந்து அதில் சேர்க்கப்படுறதுக்கு காரணம் நம்மளோட அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். உனக்கான பாதையை நீ தேடாத, அதை உருவாக்கு அதுமாதிரி சொல்லுவார். சாதாரண குடும்பத்திலேருந்து எளிமையான குடும்பத்தில் பிறந்து ஒரு விஞ்ஞானி ஆகி இவ்வளோ நாட்டுக்கு பல சாதனைகளை புரிஞ்சிருக்காரு. அதனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இது தூக்கத்தில் வருவது கனவல்ல, நம்ம தூங்க விடாமல் இருப்பதே கனவு என்று சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான கருத்து. என்ன உயர்ந்த பதவிக்கு போனாலும் அவரோட எளிமை, குழந்தைகளோட பழகிற அவரோட பண்பு, இந்திய வல்லரசாகணுன்ற அவரோட கனவு, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நான் புக்கில் எல்லாம் பார்த்துருக்கலாம், டிவிலாம் பார்த்துருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ கனவு காண்பிருக்காரு. யாருக்காக? நம்மளுக்காக. ஏனில் சயின்ஸ் நம்ம கனவு காணணும், தூங்கிட்டு கனவு காண்றது இல்ல. நினைவு, நம்ம நினைவு காலத்துல எப்படி இருப்போம் அந்த மாதிரி கனவு காண்றது. எங்களுக்கு வந்து சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு காரணமே அப்துல் கலாம் தான். எங்களுக்கு வந்து படிக்கிற பசங்களுக்கு ராக்கெட்னாவே என்னன்னு தெரியாது. அப்துல் கலாம் ஐயா வந்து சந்திராயன் 2 அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் ராக்கெட்னாவே என்னன்னு எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ நான் எங்களை மாதிரி படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு நல்ல தூண்டுகோலா இருந்திருக்கிறாரு. வழக்கம் போல கலகலப்பா போயிட்டு இருக்கக்கூடிய 18 தர்பார்ல இன்னும் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் ஏகப்பட்டது இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கேயும் போகாம அப்படியே உட்காந்துருங்க. ஒரு குட்டி பிரேக், இப்பயே வந்துருவான். 18 தர்பார் வந்துட்டாயா.